Good morning. இன்னைக்கு நம்ம லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்னு கத்துக்கலாம். அதாவது இன்ஃபார்மல் லெட்டர், ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா நம்மளோட ஹையர் ஆஃபீஷியலுக்கு எழுதுவோம். சப்போஸ் பேங்க்குக்கு போய் ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா பேங்க் ஸ்டாஃப்க்கு எழுதுறது, அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எழுதுறது, எனக்கு டீச்சருக்கு எழுதுறது, ஹெச்எம்க்கு எழுதுறது, பிரின்சிபல்க்கு எழுதுறது, இந்த மாதிரிலாம் வர்றது வந்து ஃபார்மல் லெட்டர். அஃபீஷியலா எழுதுறது, ரொம்ப நீட்டா மரியாதையா டீசெண்டா எழுதுறது, அது ஃபார்மல் லெட்டர்ஸ்ல வரும். இன்ஃபார்மல் லெட்டர்னா என்ன மிஸ் அப்படின்னா, இன்ஃபார்மல் லெட்டர்னா ஃப்ரெண்டுக்கு எழுதலாம், அப்பாவுக்கு எழுதலாம், அம்மாவுக்கு எழுதலாம், பாட்டிக்கு எழுதலாம், தாத்தாவுக்கு எழுதலாம். இந்த மாதிரி பர்த்டேக்கு வாங்க, நம்ம ஊர்ல இப்ப பண்டிகை போட்டிருக்காங்கல்ல, பண்டிகைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு எழுதுறதுக்கு பேரு இன்ஃபார்மல் லெட்டர். லெட்டர் எழுதிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி கடிதம்லாம் யாருக்காவது எழுதிருக்கீங்களா? நான் எழுதியிருக்கேன். நான் சின்ன வயசுல எல்லாம் போன் கிடையாது, அதனால லெட்டர் நாங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாமே லெட்டர் எழுதுவேன். நான் லீவ்ல நிறையா. அப்புறம் ஹாஸ்டல்ல படிக்கும் போது அப்பா அம்மாவுக்கு எழுதுவேன். அப்பெல்லாம் போன் இல்லைல்ல, எங்க வீட்டுல போன் இல்லை. இப்பதான் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் போன் வாங்கியிருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல அப்பா அம்மாவுக்கோ எப்படி லெட்டர் எழுதுறதுன்னு கத்து கொடுக்குறேன். ஓகேவா? எங்கெங்க எழுதணும், எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி கத்து கொடுக்குறேன். கத்துக்கோங்க. ரெடியா இருக்கீங்களா? சில்ட்ரன், நாம இப்ப இன்ஃபார்மல் லெட்டர் எழுத போறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதுல டேட் இருக்கும். என்ன இருக்கும்? டேட் வச்சிருக்கோங்களா? கை தூக்குங்க டக்குன்னு. ஓகே, சிட் டவுன். செகண்டா இருக்கிறது கிரீட்டிங்ஸ். கிரீட்டிங்ஸ்லாம் காமிங்க. சூப்பர், சிட் டவுன். நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த லெட்டர். எந்திரிங்க. நீங்களாம் பாடி ஆஃப் த லெட்டர், நீங்க தலைக்கெல்லாம் பிடிச்சிருக்கீங்க வர்தினி. இது பாடி ஆஃப் த லெட்டர் இல்லையா? ஓகே, சிட் டவுன். அடுத்தது க்ளோசிங். க்ளோசிங்லாம் இல்லைங்க, நீங்களா க்ளோசிங். சரி, சூப்பர், சிட் டவுன். க்ளோசிங்க்கு கீழே நம்ம யாருக்கு லெட்டர் எழுதுகிறோமோ இல்லையா, நம்ம எழுதிட்டு இருக்கோம்ல, அவங்களோட சைன் போடணும். இப்போ வந்து நீங்கள் மதிபாலன் வந்து ஃப்ரெண்டுக்கு எழுதுறாங்க, வேலவனுக்கு எழுதுறாங்கன்னா யுவர்ஸ் லவ்விங்லின்னு போட்டு கீழே மதிபாலன் அப்படின்னு போட்டுடணும். ஓகேவா? இதுதான் சிக்னேச்சர். சரி, இப்போ இந்த ஃப்ளானல் போர்டில் எது எங்கே வரும்னு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்படி தான் ஒரு லெட்டரை நம்ம எழுத ஆரம்பிக்கணும். இது வந்து இன்ஃபார்மல் லெட்டர், நம்ம கதையாக எழுதிக்கலாம். ஓகேவா? ரெடியாக இருக்கீங்களா? வேலவன், இப்போ டேட் கொண்டு வந்திருக்கீங்களா? டேட் எங்கே வைக்கணும் சொல்லுங்கள், ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சூப்பர். சில்ட்ரன் நில்லுங்க, அங்கே நில்லுங்க. சில்ட்ரன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ஃபார்மல் லெட்டரில் டேட் வந்து இந்த டாப் சைடில் ரைட் சைடு இருக்கணும். டாப் ஆஃப் த லெட்டரில் எந்த சைடு இருக்கணும்? ரைட் சைடில் என்ன எழுதியிருக்கணும்? டேட் எழுதியிருக்கணும். சூப்பர் வேலவன். ரெண்டாவதா நம்ம கிரீட்டிங்ஸ் இல்லையா? டியர் அப்பா. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, டியர் அப்பா வந்து பாடி ஆஃப் த லெட்டரில் லெஃப்ட் சைடு ஒட்டணும். இங்கே தான் கிரீட்டிங்ஸ் வரும். ஓகேவா சில்ட்ரன்? வேற எங்கேயும் எழுதக்கூடாது. ஓகே, இப்போ பாடி ஆஃப் த லெட்டர் அந்த கிரீட்டிங்ஸுக்கு கீழே கொஞ்சம் தள்ளி ஒட்டுங்க. இங்கே ஒட்டுங்க. இங்கே கிரீட்டிங்ஸ் இருக்குதுன்னா இந்த இடத்துல ஒட்டுங்க. ஓகே, ஹவ் ஆர் யூ? வி ஆர் ஃபைன் ஹியர். இங்கே ஒட்டுங்க. கம் டு மை வில்லேஜ் ஃபெஸ்டிவல் ஆன் 25th ஆகஸ்ட். இங்கே ஒட்டுங்க. சூப்பர். இது வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சும்மா ஷார்ட்டாக ஒரு இன்ஃபார்மல் லெட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் யார் வரணும்? உங்கள் பேர் என்னது? க்ளோசிங். என்னது? வாங்க, க்ளோசிங். யுவர்ஸ் லவ்விங்லி. என்னது? யுவர்ஸ் லவ்விங்லிக்கு கீழே என்ன வரும்? சன்மதி ஷைன். சைன் பண்ணுங்க. சும்மா ஒரு பேனை எடுத்து பண்ணுங்க, அந்த பேப்பர்லேயே பண்ணுங்க. இங்கே
யூஎஸ் லவ்விங்லி போட்டு ஷண்மதி போட்டுட்டோம். அவ்வளோதான் சில்ட்ரன். அதுக்கப்புறம் அட்ரஸ் ஆன் த கவர். அட்ரஸ் எழுதிட்டோம் அப்படின்னா அப்பாவுக்கு போயிடும். இதுதான் இன்ஃபார்மல் லெட்டர். ஓகேவா? புரியுதா இன்ஃபார்மல் லெட்டர்? சரி, நான் இப்போ கொஷின் கேட்பேன், நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்குது லெட்டரில்? டேட் இருக்குது. ரெண்டாவதாக என்ன எழுதியிருக்கோம்? டியர் அப்பா, கிரீட்டிங்ஸ் அதுக்கு பேர். மூணாவதாக எழுதியிருக்கோம் சூப்பர் சில்ட்ரன், பாடி ஆஃப் த லெட்டர். ஓகே, கீழே அடுத்தது க்ளோசிங் எழுதியிருக்கோம். அப்போ ஃப்ரெண்டுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா யூ ஆர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு கூட எழுதலாம். அதுக்கு கீழே என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம சைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன எழுதணும்? அட்ரஸ். நம்ம யாருக்கு எழுதுகிறோமோ அட்ரஸ் எழுதணும். அப்போ தானே போகும். அவ்வளோதான் லெட்டர். எழுதலாமா இன்னைக்கு ஒரு லெட்டர்? சூப்பர்.